ரேடிஷ் ஃப்ரை செஞ்சுக்கலாம். ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ரேடிஷ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைஸுக்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் பொரியலுக்கு. இப்போ அதை செய்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கறி லீக்ஸ் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3 அது சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, ஒரு பிங்கிஷ் கலர் ஆனால் போதும். இந்த அளவுக்கு அனியன் சாஃப்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரேடிஷ் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணோன்னு இல்லை, இதில் இந்த ரேடிஷ்லேயே நல்லா தண்ணி விடும். இந்த தண்ணி விடுறதுலேயே இது நல்லா வதங்கிடும். இது வதங்கிட்டு பிறகு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ரேடிஷ் இருக்கிற தண்ணியிலே இது நல்லா வதங்கி வரட்டும். ரேடிஷ் வதங்கட்டும். இந்த ரேடிஷ் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, காஞ்ச மிளகா மிக்சியில் போட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். அது கூட நான் தோலோடு 2 பல்லு பூண்டும் போடுறேன். ஆல்ரெடி நம்ம காய் ஃப்ரை பண்ணும்போது முள்ளங்கி ஃப்ரை பண்ணும்போது பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் போடலன்னா இதில் அதிகமாக போட்டுக்கலாம். நான் 2 பல்லு பூண்டு தான் போட்டிருக்கேன். இப்போ இது கோர்ஸ் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். பீனட்டு, வேர்க்கடலை, பூண்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கியில் போடும்போது. ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் கிரைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கோர்ஸ் கிரைண்டாக தான் இருக்கணும். பூண்டு தோலோடு போடும்போது இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். முள்ளங்கி 80% வதங்கிட்டு இருக்கு. அதில் இருக்கிற தண்ணியிலேயே அது வதங்கிடுச்சு. முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியில் இப்போ நம்ம கோர்ஸ் கிரைண்ட் பண்ண பீனட்டு, ரெட் சில்லி போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அழிச்சு விட்டுறேன். அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி விடலாம். குக் ஆகட்டும். முள்ளங்கி பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். சால்ட்லேயே அது வேகணும். உப்பு போட்டுக்கலாம். முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இது கொஞ்ச நேரம் இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், உப்புலேயே இது கொஞ்சம் வேகணும். அப்போ இந்த நம்ம ஊற்றி இருக்கிற தண்ணியும் இதில் நல்லா ட்ரை ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணலாம். நம்மளுக்கு ரேடிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பராக முள்ளங்கி ஒரு பொரியல் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி செய்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நல்லா இருந்ததா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.